கொடைக்கானல் பிரையன் பூங்காவில் 63வது மலர் கண்காட்சி இன்று தொடங்கிய நிலையில் மலர்களை கொண்டு பாம்பன் பாலம், தஞ்சை பிரகதீஸ்வரர் கோவில் போன்ற உருவங்கள் வடிவமைக்கப்பட்டு காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் அரவிந்த் வழங்க கேட்கலாம். வணக்கம் அரவிந்த், விவரங்கள். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் ஏப்ரல் மே மாதங்கள் கோடை சீசன் காலங்களாகும். இங்கு நிலவும் மிதமான காலநிலை அனுபவிக்க தமிழகம் மட்டுமின்றி வெளிமாநில சுற்றுலா பயணிகள் அதிகமானோர் வருகை புரிவர். இந்நிலையில் வரக்கூடிய சுற்றுலா பயணிகளை மகிழ்விக்கும் விதமாக மே மாதத்தில் மலர் கண்காட்சி மற்றும் கோடை விழா நடைபெறும். இந்த மலர் கண்காட்சியானது தோட்டக்கலைத்துறை கட்டுப்பாட்டில் செயல்படும் பெயின் பூங்காவில் நடைபெறும். இதனையடுத்து இன்று பெயின் பூங்காவில் 63வது மலர் கண்காட்சியானது துவங்கியுள்ளது. இந்த கண்காட்சியை மாவட்ட ஆட்சியர் சரவணன் ரிப்பன் வெட்டி துவக்கி வைத்தார். குறிப்பாக இந்த மலர் கண்காட்சியில் கோடிக்கணக்கான மலர்கள் பல்வேறு வகையில் மலர் படுகையில் பூத்துக் குலுங்கின்றது. மேலும் இங்கு அமைக்கப்பட்டுள்ள கண்காட்சி அரங்க அலங்கார மேடைகளில் அலங்கார செடிகள் 10,000க்கும் மலர் செடிகள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. மேலும் சுற்றுலா பயணிகளை கவரும் விதமாக தமிழ்நாட்டின் பாரம்பரியம் கலாச்சாரத்தை வெளிப்படுத்தும் விதமாக லட்சக்கணக்கான கொடிமலர்களை கொண்டு பாம்பன் பாலம், ஜல்லிக்கட்டு காலை வீரர் அடக்குவது போன்றும் தஞ்சை பிரகதீஸ்வரர் ஆலய கோபுரம், மகளிர் மேம்பாடு, இரட்டை இதயம், சிறுவர்களை கவரும் விதமாக நேரோட்ட பொம்மை மற்றும் திண்டுக்கல் பூட்டு நுழைவாயில் உள்ளிட்டவைகள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. மேலும் காய்கறிகளால் உருவாக்கப்பட்டுள்ள மலர் கூடை, மலர் மாலை, தேவாங்கு உள்ளிட்ட பல்வேறு உருவங்களும் காட்சிப்படுத்தப்பட்டிருப்பதை சுற்றுலா பயணிகள் ஆர்வத்துடன் கண்டரசித்துடன் செல்பி மற்றும் புகைப்படம் எடுத்து மகிழ்ந்து வருகின்றனர். மேலும் இன்று துவங்கும் மலர் கண்காட்சி மே 31 வரை 12 நாட்கள் நடைபெறுகிறது. இந்த 12 நாட்களுக்கு பூங்கா நுழைவு கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது. மேலும் மாற்றுத்திறனாளி மற்றும் உடன் வருபவர்களுக்கு கட்டணமும் இலவசமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.